எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இடுப்பு வலியை குணப்படுத்துறதுக்கும் வாரம் 2 முறை இந்த உளுந்தங்கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து 250 கிராம், பச்சரிசி 50 கிராம், நாட்டு சக்கரை 250 கிராம், துருவன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பாதாம் பருப்பு வந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்தையும் பச்சரிசியும் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கும் போதே நான் வந்து நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1 கப் உளுந்துக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அது பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காயை தட்டி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவன தேங்காய் கொஞ்சோண்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.